அப்படியே அங்கே அனுப்புங்க. இங்கே நின்னாங்களா ஃபுல்லாக ரஷ் ஆகிடும். ஓகே, முன்னால் போ. அதுக்கு ஃப்ளைட் வேல்யூ ஹலோ, நீ கொஞ்சம் பின்னால் போய் கொஞ்சம் பேக்கில் போங்க. கொஞ்சம் பேக்கில் போங்க. கொஞ்சம் பேக்கில் போங்க. கொஞ்சம் வாலண்டியர்ஸுக்கு போய் வழி விட்டுருங்க. கொஞ்சம் பேக்கு போங்க. பேக்கில் போங்க. சிஸ்டர் ப்ளீஸ். கொஞ்சம் நீங்கள் பின்னாலே போங்க. கொஞ்சம் பின்னாலே போங்க. நீங்கள் அப்படின்னு 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 தமிழ் நண்பன் முதன்மை அதிதூதரான புனித மிக்கேலே, அதிதூதர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியில் வாழும் மக்கள், விசேஷமாக அந்தோனியாருடைய சிற்றாலயம் இங்கே பல ஆண்டுகளாக இருக்கின்றன. 100 ஆண்டுக்கு மேற்பட்டு புனித அந்தோனியார் திவ்யனுக்கு மீது ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசம் வைத்திருந்தவர். எனவே இந்த பவனியின் சமயத்திலே இந்த வட்டாரத்தில் புனித அந்தோனியார் சிற்றாலயம் இருக்கையில் அவர் எவ்வாறு திவ்ய நற்கரில் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்து நற்பணியாற்றி அவரது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை அனைத்து மக்களுக்கும் எடுத்துரைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திருந்தி இயேசுவை பின்பற்றினார்கள். ஆகவே மாபெரும் போதகராக விளங்கினார் புனித அந்தோனியார். அதே சமயத்தில் மாபெரும் போதகராக விளங்குவதற்காக வேண்டிய பின்னணி என்ன என்று பார்க்கையில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த திவ்ய நற்கருளில் நம்பிக்கையும் விசுவாசமும் சொல்லப்படுகிறது. இரவெல்லாம் அவர் ஜெபிப்பாராம், பகலெல்லாம் போதிப்பாராம். ஆகவே அத்தகைய ஒரு பணிவாழ்வின் அல்லது அவருடைய அந்த போதனையானது மக்களுடைய மனதை மாற்றியது என்றால் அவருக்கு இருந்த ஆழ்ந்த நம்பிக்கை திவ்ய நற்கருணையில். எனவே இத்தருணத்தில் நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை பக்தி உருக்கத்துடன் அவரை வழிபட்டு அவரை இங்கே பவனியாக எடுத்து வந்திருப்பது மாத்திரமல்ல, மாறாக இந்த புனிதருக்கு இருந்த அந்த ஆழ்ந்த நம்பிக்கை விசுவாசம் திவ்ய நற்கருணையில் அவருக்கு இருந்த அந்த ஒரு ஆழ்ந்த அன்பு நம்மையும் பற்றியற வேண்டும். எனவே இந்த சமயத்தில் நாம் இங்கே இந்த பகுதியில் வாழும் மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் சுகத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சி ஒற்றுமையும் தர வேண்டும் என்றும், எல்லா மக்களும் கிறிஸ்துவர் மாத்திரமல்ல அனைத்து மக்களையும் ஆண்டவர் இயேசு விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அனைத்து மக்களும் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு அன்போடு வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த உலகம் மாறும். ஆகவே
இந்த சமயத்தில் இங்கே இந்த வட்டார வாசிகள் அனைவருக்காக வேண்டுவோம். இங்கே இருக்கின்ற அன்பியங்கள், இந்த பகுதியில் வாழும் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய நிறைவான ஆசிரை அவர்கள் பெற வேண்டும் என்று இப்பொழுது நாம் பக்தி உருக்கத்துடன் வேண்டுவோம். எங்கள் அன்பான பிரம தந்தையே, உடைய உன்னதமான கரங்களிலே இந்த பவனியிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய இறை சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிற அந்த வேளையிலே, உங்களை உற்று நோக்குகிற அந்த வேளையிலே நீர் இறங்கி எங்களுக்காக உங்களுடைய இறை இரக்கத்தை பொழிந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு இந்த வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிற இந்த பயணத்திலே உம்மை காண்கிற கண்களுக்கு நீ கருணையுள்ளவராகவும், உம்மை ஏறெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்கி வருபவராகவும், உம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதலை கொடுத்துள்ளும்படியாகவும், இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய மனங்களில் இருக்கிற ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் உம்மை அடியேந்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இறை சன்னிதானத்திலே எங்களையே தாழ்பணிந்து எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்கள் மீது இறங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய இறை வல்லமையால் எங்களை ஆட்கொள்ளும்படியாக, உம்முடைய வழக்கரத்தால் எங்களை வழிநடத்தும்படியாக, நல்லாயனாக இருந்து எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. மாண்புய மனத்தை பார்த்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா உரையை நீங்க விசுவாசத்தின் உதவி பெறுக. அருளான மனத்தை அவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்தும் யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, தன்னகத்தை சுவை கொண்ட அப்பம் அதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடுவனாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான ஏற்பாட்டிற்கு காரணமாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய பாராட்டுதல் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இதை ஆண்டவர் அனைவருக்கும் விசேஷமாக இந்த வட்டாரத்திற்கு தலைவர்கள் மற்றும் குழுவினர்கள் அனைவருக்கும் இதை ஆண்டுடைய நிறைவான ஆசை என்று உங்களுக்கு இருப்பனவாக என்று நாம் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
Check one. ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றுக்கிறையாயே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, சிஸ்டமரியாயே சிறுஸ்ரீ மாதாவே, எங்களுக்காக பிரதமையின் மரணத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. சிஸ்டமரியாயே சிறுஸ்ரீ மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக பிரதமையின் மரணத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. சிஸ்டமரியாயே சிறுஸ்ரீ மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக பிரதமையின் மரணத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. சிஸ்டமரியாயே சிறுஸ்ரீ மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக பிரதமையின் மரணத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. ஆமென். ஆஸ்டின் டவுனில் வசிக்கும் அனைத்து நம்முடைய மக்களையும் ஆண்டவர் இயேசு விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் நாம் வேண்டுவோம். ஆஸ்டின் டவுனில் வசிக்கும் அனைத்து அன்பியங்கள் மற்றும் அனைத்து கிறிஸ்து மக்கள் மாத்திரமல்ல, அனைத்து மக்களும் ஆண்டவருடைய நிறை ஆசிரியம் அருளையும் பெற்று நல்ல உடல் சுகத்துடன் மகிழ்ச்சியுடன் இவர்கள் அனைவரும் வாழ்ந்திட ஆண்டவர் இயேசு இவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. Alleluia, 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 Alleluia. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இங்கே அருமையான இந்த அலங்காரம் செய்து இங்கே ஆண்டவர் இயேசுடைய ஆசிரிக்காக வேண்டி நிற்கும் அனைவருக்கும் இறைவன் இறையாசிரி உங்களுக்கு புரிந்துள்ளுவாராக. ஆமென். ஆராதனை
any part of my being other than to honor, love, and glorify the Sacred Heart. This is my unchanging purpose, namely to be all His and to do all things for the love of Him, at the same time renouncing with all my heart whatever is displeasing to Him. I therefore take you, O Sacred Heart, to be the only object of my love, the guardian of my life, my assurance of salvation, the remedy of my weaknesses and inconsistency, the atonement for all the faults of my life, and my sure refuge at the hour of death. Be then, O heart of goodness, my justification before God, the Father, and turn away from me the strokes of His righteous anger. O heart of love, I put all my confidence in you, for I fear everything from my own wickedness and frailty. But I hope for all things from your goodness and bounty. Remove from me all that can displease you or resist your holy will. Let your pure love imprint your image so deeply upon my heart that I shall never be able to forget you or to be separated from you. May I obtain from your loving kindness the grace of having my name written in your heart. For in you I desire to place all my happiness and glory, living and dying in bondage to you. Amen. Dear brothers and sisters, Jesus said, I will be with you till the end of times. And one of the ways that He is truly present in our midst is through the Blessed Sacrament. He is truly present here, body and blood, soul and divinity. And His heart burns with love for each of us. His heart yearns for our love. And one of the ways that we can return that love back to Jesus is being faithful to Him. Being faithful in having a relationship with Him. To make time for the beloved of your soul. Every day, 5 or 10 minutes. Talk to Him as you talk with your friend. And listen to Him. Because Jesus speaks to us. Jesus is alive and active. And He is in our midst. And today it's such a privilege. Because Jesus has said, where 2 or 3 are gathered in my name, I am present in their midst. And Jesus here is truly present because we are more than 3. And is truly present here, body and blood, soul and divinity. And great saints have experienced an intimacy with Jesus not too long ago, just recent, 20 years ago. There was this young boy called Carlo Acutis, died at the age of 15, who discovered the presence of Jesus in the Blessed Sacrament. And he said, the Eucharist for us is the highway to heaven. And Jesus never rejects anyone who comes to Him. So let's come with faith and confidence and thank Him for all that He has done in our lives, singing, thank you, Jesus, thank you, Jesus. 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 Lord Jesus, you have come to this part of Sacred Heart Parish. And in this parish we have people living here and on Linden Street, Austin Town, Nissan Houses, Victoria Road, Xavier's Layout, Loyola Layout, Yelagunda Palayam, Palm Grove Road and other places. And you have chosen some special people from this place to guide the community here through our political leaders and social workers. Among them is our MLA, N.A. Harris, Shivakumar, Anthony Santosh, Francis Pinto, Udaya Shetty, here the proprietor of Chaitanya Hotel, Deepak Shetty, and many others.
You have chosen more than all these people. You have chosen for your own service to work in the vineyard of the Lord, priests and sisters to help you in the church. Foremost among them is Father Joseph Abraham, who is now with you in heaven. We have also Father Philip Abraham, a Jesuit, who is working in Meghalaya, Nagaland. We have Thaddeus Abraham, working at Brooklyn, New York. Me, John Abraham. And then you have the sisters also. Sister Bridget, who's a SMMI sister. The father who gave the blessing here some time ago, he is also from around here. Yes, Jesus, you have chosen so many from this place to work in your vineyard. We are so thankful to you for it. And we ask of you to make this place as a garden which you can come and choose from for people in your service. The harvest is great, but the laborers, though few, you will find many of them here. And give our young people the big and generous heart to answer your call. Lord Jesus, when you were crossing from near Jerusalem, there was a poor blind man who shouted out, "Jesus, Son of David, have mercy on me." Jesus stopped in that procession and he told his apostles, "Call that man." And when that man came to Jesus, his name was Bartimaeus. He asked him, "What do you want from me?" And Bartimaeus said, "Lord, that I may see, give me his eyesight." Lord, my dear brothers and sisters, the same Jesus is now walking on our streets, our houses, our neighborhood, and he has also stopped here and he's asking every one of you, "What do you want from me?" We are all singing and shouting and praising and saying the rosary and so many beautiful, beautiful chants to the Lord. Jesus asks you, "What do you want me to do for you?" Now in silence, for just a moment, let us say what is uppermost in our mind. Normally what is uppermost in our mind are the sick people, those who are suffering from terminal illnesses, those who find it very hard to bear the suffering that they are going through. Take care of all of them, Lord. There are so many young boys and girls who don't have work, employment. Give them employment, Lord. So many families which are broken. Give them peace of mind and heart and family. Draw all those who have gone on the wrong path. Draw them to your path, the path of salvation, the path of love. We have so many other intentions to ask you, Lord, but we will tell them in the silence of our hearts. We now join together and we will sing down in adoration as we worship the Lord. Down in adoration falling, lo, the sacred host beheld. Lo, our ancient forms departed, new our rights of grace prevail. Faith for all defects supplying, where the feeble senses fail. To the everlasting Father, and the Son who reigns on high, with the Holy Ghost proceeding forth from each eternally, be salvation, honor, blessing, might and endless majesty. Amen. Let us pray. O God, who in this wonderful sacrament has left us a memorial of thy passion, grant, we beseech thee, that we may venerate the sacred mysteries of thy body and blood in such a manner as to experience continually in ourselves
the fruits of thy redemption, who lives and reigns, world without end. Blessed Jesus, bless us, Jesus, blessed Jesus, blessed Jesus, blessed Jesus, blessed Jesus. Blessed Jesus, blessed Jesus, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. My dear brothers and sisters, I'd like to thank all those who have involved here in decorating and praying, and especially for those we have from his family and all those who joined with them. May God bless you.
This place very specially where our sisters, the sister Nilaya, some sisters are working and dedicated themselves to the service of the Lord and for His kingdom. Let us pray that the Lord's graces may come upon each and every one of them, the provincial esteem, the superior and community, and all those who are here in this convent. Let the Lord's blessings come upon them. And so let us pray. प्रभु तेरे वंदना महान, वंदना प्रभु तेरे वंदना महान, अर्चना प्रभु तेरे अर्चना महान, अर्चना प्रभु तेरे अर्चना महान, आरती महान, वंदना महान, अर्चना महान। Bless us, Jesus. 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 At this time, I would like to recognize the wonderful service that our sisters are offering to the parish and to all people concerned. May God bless you, dear sisters, the provincial, the superior, and all concerned. God bless you. Amount சும்மா கன்சிடர் பண்றோம்
உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவர், பொன்விளை நிலம் போல. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னில் உயர்ந்தது அவராலே. வாழ்விலை பூக்கிடும் தாய் மரம் நாடும் நீ அவர் பணிவிலே. மனம் தேற்றுவார், மனம் போற்றுவார், வாழ்வின் ஓய்வானே. அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவில் நடந்தாலும் தேவனன் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதை வழி நடந்தே. போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். பாடுங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. உள்ளவர் வரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், தோள்களை தழையும் தோற்றவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள், தோற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை. அவங்கள அனுப்புங்க இங்கெல்லாம் வாங்க பின்னால போங்க, அப்படியே பின்னால போங்க, பின்னால போங்க. இன்னும் பரவாயில்ல, சாமியாரெல்லாம் வரலாம் விடப்பட்டார். பின்னால போங்க, அப்படியே போங்க, அப்படியே பின்னால போங்க, பின்னால போங்க. விசேஷமாக இந்த இடத்தில் நாம் இங்கே வாழுகின்ற இந்த அசோக் நகர் மற்ற பகுதிகளில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் இறை ஆசிரியும் அருளையும் வேண்டுவோம். பல ஆண்டுகளாக நாம் இந்த திருப்பவனியில் திவ்யநற்கரை பவனியில் பங்கேற்று வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் விசேஷமாக இந்த வட்டாரத்தில் வசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும், மேலும் இங்கே இந்த முக்கியமான ஒரு ரோடு
இங்கே பயணம் செய்யும் அனைத்து மக்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், மேலும் நம்முடைய பங்கு சார்ந்த ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் இயேசுடைய அந்த அன்பில் நிலைத்திருந்து அவருடைய அந்த பற்றுதலோடு வாழ்ந்து அவருக்கு பறைசாற்றக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் தர வேண்டும் என்று வேண்டுவோம். விசேஷமாக பான்சகஸ் அருள் சகோதரிகள் நம்முடைய பங்கிலே பல ஆண்டுகளால் பணிபுரிந்து வருகின்றார்கள். மிகவும் சிறப்பாக தன்னுடைய சேவை செய்து வருகிறார்கள். அந்த அருள் சகோதரியை அனைத்து எண்ணங்களையும் தேவைகளையும் அவர் செய்யும் சேவைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் தேடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரங்களை ஒப்படைக்கிறோம். நீர் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர்களுக்காக நீர் செய்து வந்திருக்கிற ஒவ்வொரு சகல காரியங்களும் நினைத்து பார்த்து இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற இந்த மக்களுக்கு நீர்தாமே உடைய தயையை புரிந்துள்ளபடியாக இந்த நேரத்தில் உம்மை பார்த்து கெஞ்சி கொண்டாடுகிறோம். இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் இருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் கண்டிருக்கும்படியாக கொண்டாடுகின்றோம். இந்த சுபங்களை ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து கொண்டாடுகின்றோம். மேலும் விசேஷமாக பல்வேறு இடங்களில் இருந்து இந்த பகுதிக்காக தூரத்திலிருந்து வந்து இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், மேலும் இங்கே சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொரு இதய ஆவல்களையும் இதையானவர் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாம் உருக்கத்துடன் வேண்டி இறை ஆசிரியை பெறுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. குளங்களாலே மனித நிதனை அறியலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. மாங்குயரில் மருளான மழத்தை தங்கை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாற்றிமையோடு வலிமை வாட்டும் யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யாழவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிய உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ಇದೆ ಇಲ್ಲಿಂದ ಫೋನ್ ಇಲಾಖೆ ಇವರಿಗೆ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ದೇವರು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಸಹ ನೀಡಲಿ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. We remember and pray for all the police officials and all the police people. சைடில் போங்க, சைடில் சாரி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறுதி ஆசிரியருக்காக நாம் தயாராகவும் தயக்கூர்ந்து அமைதி காக்கவும் தருணத்திலே விசேஷமாக இந்த விழாவிற்காக உதவி செய்த சேவை செய்த
அனைவரையும் நினைவு கூர்ந்து நன்றியறிதலில் நாம் இப்பொழுது தேவனுக்கு முன்பு ஆசிரியரோடு கலந்த நன்றியறிதலை சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். அனைத்து குருக்களுக்கும், மறையுரையாளர்கள் மற்றும் பாவசிம்சை கேட்கவும் பல்வேறு விதத்தில் உதவியாகிற அனைத்து குருக்களுக்காகவும் நன்றிகள். அனைத்து அருட் சகோதரிகள், I'd like to thank all the 3 convent superiors and community. May God bless all your good service. Bond Circus, Assisi Nilaya and GMG sisters. Thanks to all the brothers, all the fathers, been very helpful. Very விசேஷமாக கோவிலை அலங்கரித்த அனைவருக்கும், விசேஷமாக ஒளி அலங்காரம் செய்த திரு ஜெரோம் மற்றும் குழுவினருக்கு நன்றிகள். கோவிலுக்குள்ளே அலங்காரம் செய்த திரு ஆண்ட்ரூ மற்றும் குழுவினருக்கு நன்றிகள். மேலும் பீட பூக்களை நன்கொடையாக தந்த பர்த்தலோம் குடும்பத்தின் நன்றிகள். மேலும் பல்வேறு உதவிகளை தந்த அனைவருக்கும் நன்றிகள். பாடல் குழுவினருக்கு நன்றி கூறுகின்றேன். தமிழ் பாடல் குழுவினர்கள், I thank the English choir, ಕನ್ನಡ ಗಾನ ಗ್ರಂಥದವರಿಗೆ ವಂದನೆಗಳು. ಪೀಡ ಸಿರುವர்கள், altar boys, altar girls, catechist Prakash and the team, இன்னும் அனைத்து டோனர்ஸ், உபகாரிகள் அனைவருக்கும் நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். பங்கிற்கு செய்த ஒவ்வொரு உதவிகளுக்கும், ஒவ்வொரு சேவைகளுக்கும் இறைவன் தாம் எங்களுக்கு நிறைய ஆசிரியர். அருமையான குருக்களை இறைவன் தந்திருக்கின்ற உதவியாக அருத்தந்தை டேனியல், அருத்தந்தை வருண், முன்னாள் இங்கே பணிபுரிந்த அருத்தந்தை பால்ராஜ், அருத்தந்தை ராயப்பா ஆகிய அனைவருக்கும், அனைத்து குருக்களுக்கும் நன்றிகள். மறையுரையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் இயேசுவின் பாதங்களை இங்கே நம்முடைய மதிப்புக்குரிய பாசத்துக்குரிய ஹாரிஸ் அவர்கள் ஆண்டுடைய ஆசிரியை பெற்று அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பொறுப்புகள் நிறைவேற்ற வேண்டிய ஆற்றலை தர செபிப்போம். We pray for our beloved MLA, for all his responsibilities that is entrusted to him, for all the services he has rendered to us. விசேஷமாக சமீபத்திலே கல்லறை தோட்டத்திலே போர்கள் அமைத்து தந்திருக்கின்றார். ஆகவே பல்வேறு உதவிகளை தந்த அனைவருக்கும் நன்றியினை சமர்ப்பிக்கும் என்றும் அவனுடைய ஆசிரியை நாம் இப்பொழுது கேட்கிறோம். பணிந்து ஆராதிப்போம்.
இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடல்களின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வளர்ந்தோம் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ಅವರು ನೀಡಿದಂತಹ ಅನೇಕ ಸೇವೆಯನ್ನು ಸ್ಮರಿಸುತ್ತಾ ಅವರಿಗೆ ಕೂಡ ವಂದನೆಗಳು. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸುರುಕುವಾಗ நம்முடைய இன்றைய அவர்கள் இங்கே இருப்பதில் காரணமாக மகிழ்ச்சியில் பங்கேற்று வந்திருக்கின்ற ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்று அவரை கௌரவிக்க விரும்புகின்றேன். Good evening. Happy Sacred Heart Feast. Most beloved our parish priest, Susaina, very good human being, very loving. He takes care of everyone. You can see from the people here, there's a lot of difference when it is he who is conducting it and all the assistant on the dais, our local leaders, and my brothers and sisters. I think I wouldn't like to make any big speech. Let's all live like good human beings, help each other and make this place better. Thank you. Thank you, sir. God bless you. And இப்பொழுது திருப்பலி இப்பொழுது நாம் தோன்றிருக்கின்றோம். ஆகவே வருகின்ற பாடமாக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழாவுக்கு முதன்மை தனத்தை வழிநடத்திய தந்தை ஜோசப் சுசைநாதன் அவர்களுக்கு பங்கு தந்தையர்கள், உதவி பங்கு தந்தையர்கள் சார்பாக மற்றும் உங்கள் அநேக சார்பாக திருப்பலி முடிந்தவுடன் குடியிறக்கம் இருக்கும். இப்பொழுது அதன் பிறகு உணவு வழங்கப்படும். அனைவரும் இப்பொழுது திருப்பலி வருகை பாடும்.